பாரு அகராதியில் நீ இந்த மீனிங் சொல்லியிருக்கிற இது லுக்கத்திலே இல்லை, ப்ரூவ் பண்ணு, அதை ப்ரூவ் பண்ணு. இது இப்படி பண்ணுங்க. இது யாருமே பண்ணலைங்கிறார். யார்? மௌலானா மௌதூதி அவங்களுடைய காலகட்டத்திலே யாருமே பண்ணல. இது இன்னி வரைக்கும் பண்ண முடியாது. அல்லா குரான் நல்லா சொல்கிறாங்க, இதை முன்னாடி இருந்தும் பின்னாடி இருந்தும் யாரும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. குரானை வந்து அட்டாக் பண்ண, குரானே ப்ரொடெக்ஷன் பண்ணிடும். குரான் ஒரு மீனிங் சொல்லும், அந்த மீனிங்கை குரானே ப்ரொடெக்ட். குரான் பாதுகாக்கப்பட்டதுன்னா இதுவும் தான். இது பெரிய ஃபசாதுங்க. எது? வார்த்தைகள் மாறப்படுறது சாதாரண ஃபசாதா இது? அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களுக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொரு சொல்லாக மாற்றினார்கள்ன்ட்டு. அது இன்ஷால்லா அது முத்தஷாபிஹாத் பற்றி இதிலே ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரேன். அது ஒரு நாள் அதுவே ஒரு கிளாஸாக பண்ணும். எது முத்தஷாபிஹாத்னு என்ன, அது புரிஞ்சிச்சுனாலே இன்ஷால்லா கிளியர் ஆயிடும். இந்த வார்த்தைகள் வச்சு எப்படி விளையாட முடியும் நம்ம நினச்ச மாதிரி. அதாவது இப்போ பார்க்கும்போது இப்போ நமக்கு பயம் வருது குரான் மேலேயும் இந்த ஹதீஸ் மேலேயும். ஏன்னா இது நம்ம நினச்ச மாதிரி இல்லை, எக்ஸாம் இல்லை. எது சொர்க்கத்துக்கு போகிறது அவ்வளோ லேஸெல்லாம் கிடையாது. இவ்வளோ எளிமையான மார்க்கம். அந்த மாதிரி நம்ம தப்பு கணக்கு போட்டு போயிடுறோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். சிம்பிள் விஷயம். நீங்கள் அல்லா இடத்துல சின்சியராக இருந்தால் மறுமையில் தப்பிக்கணும். அதுதான் அவர் அந்த ஆலிம் கூட சொல்கிறார் பாருங்க, சுன்ன ஜமாத் ஆலிம். நம்ம இக்லாஸுடன் அந்த மசாயில் பிரச்சனையில் சண்டு போட்டிருந்தா நம்ம வந்து இதையும் கையில் எடுத்துருப்போம் அப்படிங்கிறது. அது நான் ஆரம்பத்தில் கூட இன்னொரு நிறைய பேனில் கூட நான் சொல்லியிருப்பேன். நேர்மையாக இருங்க, வழிகாட்டிலையாவது சின்சியராக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், வழிகாட்டிலையாவது ஒழுங்காக இருங்க, அதுக்கு கூடயாவது விசுவாசமாக இருங்க. அப்பயாவது நீங்கள் விசுவாசமாக இருந்து பழகும் பாருங்கள், ஒரு கட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு உணர வச்சுருவோம். அங்கேயே டபுள் கேம், லாபங்களை மட்டுமே கணக்கு போட்டு எல்லா இடத்துலையுமே வாழ்கிறது. அப்படியே சில கற்பனைகளை வளர்த்திக்கிறது. எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அவங்களுடைய கற்பனைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஒரு வேர்டு வரும், அவங்களுடைய அந்த நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது, இப்படி தான் நடக்கும், சொர்க்கத்துக்கு இப்படி போயிருக்கலாம், நமக்கு பாவம் மன்னிக்கப்படும், நமக்கு வந்து இது மன்னிக்கப்பட்டுரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனைகளையே நம்ம வந்து போதுமாக்கி கொண்டு அதுக்கே வாழ்க்கை அர்ப்பணிச்சுக்கிறது. சில அதிலுமே கொண்டு வரும் அந்த வசனமும். அதெல்லாம் மெயின். இன்ஷால்லா அதே கூடிய விரைவில் தஃப்சீரும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஷால்லா நம்ம அரபிக் கற்றுக்கிட்டு முக்லிஸு அதாவது நீங்கள் அதாவது இது பொறுத்து இல்லை, கவலைப்படுங்க, புலம்புங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு தாவா நம்ம பண்ணோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. முக்லிஸான ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தப்படலாம், இல்லாட்ட துவா செய்யலாம், அவ்வளோதான். இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ண வேண்டியதான். அதாவது கேட்குறாங்களே, மார்க்க விஷயம் வந்து நம்ம எவ்வளோ தாவா செய்கிறோம், நம்ம தாவாவை ஏறெடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான கவலை, எல்லோரும் அதானே சொல்கிறீங்க, யார் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, அவங்க அல்லாஹ்விடத்தில் சின்சியராக இல்லை, மார்க்கத்தோட குரானோட சின்சியர். முதல்ல இவர் கூட சொல்லிட்டு இருப்பார், இம்ரான் ஹுசைன் கூட சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சின்சியராக இல்லை, அதனால தான் இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது. குரானோட நீங்கள் நேர்மையில் இல்லை, அதனால தான் உங்களுக்கு குரான் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்குது. இதுதான் விஷயம். இப்போ ஒரு மீட்டிங், இப்போ டிஎன்டிஜே ஒரு மாநாடு நடத்துதுன்னு வைங்க, டிஎன்டிஜே ஒரு மாநாடு நடத்துது, அல்லது ஒரு தப்லீக் ஜமாத் ஒரு மாநாடு நடத்துது. தப்லீக் ஜமாத் ஒரு 40 நாள் சில்லா ஒருத்தன் கூப்பிட்றோம். நீங்கள் சில்லாவுக்கு எதுக்காக போகிறீங்க? ஒரு சுன்ன ஜமாத்து மாநாடுக்கு நீங்கள்